தண்டினி என்று அழைக்கப்படும் வராகி தேவி லலிதையின் படையின் தலைமை தளபதி ஆவார். பன்றியின் தலையுடன் விளங்கும் இவர் விஷ்ணு பகவானின் பன்றி அவதாரமான வராகரின் சக்தியாவார். வராகி அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் அழித்து தனது பக்தர்களுக்கு வலிமையான பாதுகாப்பை அளித்து அவர்களை வாழ்க்கையில் நல்வழியில் வழிநடத்துகிறார். ஸ்ரீ மகாலட்சுமியுடன் தொடர்புடைய இவர் நிறைவான வாழ்க்கைக்கான அவசியமான பௌதீக ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் என்னுடைய இந்த ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி எப்பொழுது துவங்கி எப்பொழுது நிறைவடைகிறது, இதில் வாராகி தேவியை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி டீட்டெயிலாக அம்பிகை வழிபாட்டிற்குரிய 9 நாட்கள் கொண்ட பண்டிகையை நவராத்திரி என்கிறோம். சைத்திர நவராத்திரி, ஆஷாட குப்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, மகா குப்த நவராத்திரி என வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் இந்தியாவில் கொண்டாடப்படுவது உண்டு. ஆனால் இவற்றில் சைத்திர நவராத்திரியும் சாரதா நவராத்திரியுமே அதிக மாணவர்களால் கொண்டாடப்படுவதாகும். ஆனால் ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆஷாட நவராத்திரி அல்லது ஆஷாட குப்த நவராத்திரி என்பது வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். இது வராகி அம்மனை வழிபடுவதற்குரிய காலமாகும். வராகி அம்மனை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு அவரது பாதுகாப்பு, செல்வ வளம், தீய சக்திகளிடம் இருந்து விடுதலை பெறுவதற்காக கொண்டாடப்படுவதே ஆஷாட நவராத்திரி ஆகும். அம்பாளை விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற காலங்களில் மிக விசேஷமானது நவராத்திரி காலமாகும். வசந்த நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி என வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் வருகின்றன. இதில் ஆனி மாதத்தில் வருவது ஆஷாட நவராத்திரி ஆகும். இந்த நவராத்திரி காலத்தில் வரும் பஞ்சமி திதி அதிவிசேஷமாகும். மேலும் ஆஷாட மாதம் எனப்படும் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரியே ஆஷாட நவராத்திரியாகும். இது சாம்பரி நவராத்திரி, வாராகி நவராத்திரி, காயத்ரி நவராத்திரி, பத்ரகாளி நவராத்திரி உள்ளிட்ட பல பெயர்களால் நாட்டின் பல பகுதிகளில் அழைக்கப்படுகிறது. வட இந்தியாவில் ஆஷாட நவராத்திரியே மிகவும் சக்தி வாய்ந்த நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அதோடு இந்த நவராத்திரியை ரகசிய நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. தாந்திரிக வழிபாடுகள் மற்றும் ரகசிய மந்திர சித்துக்களுக்கு இந்த காலம் மிகவும் உகந்தது. ஆஷாட நவராத்திரி 2026 இந்த ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி துவங்கி ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை நிறைவடைய உள்ளது. ஜூலை 15 நவராத்திரியின் முதல் நாள் கலச ஸ்தாபனம், சைலபுத்ரி பூஜை. ஜூலை 16ஆம் தேதி நவராத்திரி 2 பிரம்மச்சாரிணி பூஜை. ஜூலை 17 நவராத்திரி நாள் 3 சந்திரகாந்தா பூஜை. ஜூலை 18 நவராத்திரி 4ஆம் நாள் ஸ்கந்தமாதா பூஜை. ஜூலை 19 நவராத்திரி நாள் 5 காத்யாயனி பூஜை. ஜூலை 20 நவராத்திரி 6ஆம் நாள் காலராத்திரி பூஜை. ஜூலை 21 நவராத்திரி 7ஆம் நாள் துர்காஷ்டமி, மகா கௌரி பூஜை, சண்டி பூஜை. ஜூலை 22 நவராத்திரி 8ஆம் நாள் சித்தி தாத்ரி பூஜை. ஜூலை 23ஆம் தேதி நவராத்திரி 9வது நாள் நவராத்திரி பாரணை. வீட்டில் ஆஷாட நவராத்திரி பூஜை செய்யும் முறை. வீட்டில் 2 விதமாக நவராத்திரி பூஜையை மேற்கொள்ளலாம். வீட்டில் வாராகி அம்மனின் சிலை அல்லது படம் இருந்தால் அதை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம், மஞ்சள், பூக்கள் வைத்து தினமும் காலை மற்றும் மாலையில் விளக்கேற்ற வேண்டும். பழங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு என என்ன பிரசாதம் முடியுமோ அதை படைத்து வழிபட வேண்டும். இது வாராகி அம்மனின் வழிபாட்டின் ஒரு முறை. மற்றொரு முறையானது வீட்டில் வாராகியின் சிலையோ அல்லது படமோ இல்லை என்றால் கலசம் அமைத்து வழிபடலாம். வெண்கலம் அல்லது வெள்ளிகள் ஆன கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதற்குள் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை ஆகியவற்றை போட்டு கலசத்தின் மேற்பகுதியில் மாவிலை, தேங்காய் வைத்து வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதன் மீதோ அல்லது ஒரு மனை அமைத்து
அதன் மீதோ கலசத்தை வைக்க வேண்டும். இந்த கலசத்தில் எழுந்தருளி என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அருளை எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என வாராகி அம்மனை மனதார வழிபட்டு அந்த கலசத்தை வாராகி அன்னையாக நினைத்து 9 நாட்களும் பூஜை செய்து வழிபடலாம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: தினமும் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து வாராகியை வழிபட வேண்டும். லலிதா சகஸ்ரநாமம், துர்கா சப்தாஷ்டமி அல்லது வாராகி மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபடலாம். ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரசோத்யாத். இந்த பொதுவான மந்திரத்தை தினமும் சொல்லி வழிபடலாம். படைக்க வேண்டிய நெய்வேத்தியம்: சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பழங்கள், இனிப்பு வகைகள், சர்க்கரை வள்ளி கிழங்கு, மாதுளை, கருப்பு உளுந்து ஆகியவற்றை நெய்வேத்தியமாக வாராகி அம்மனுக்கு படைக்கலாம். இது எதுவும் முடியாதவர்கள் தேங்காய், வாழைப்பழம் மட்டும் வைத்து படைத்து வழிபடலாம். இனி எந்த நம்பிக்கையில் வாழ்வது என்று பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் அன்பர்கள் வாராகி அம்மனை ஆஷாட நவராத்திரி தரிசனம் செய்து வழிபட்டாலே போதும். வாழ்வில் அன்னை புதிய நம்பிக்கையை கொடுத்து சிறப்புடன் வாழ வைப்பாள் என்கிறார்கள் பக்தர்கள். ஆஷாட குப்த நவராத்திரியை அனுசரிப்பதின் பலன்கள்: நிலம் சார்ந்த சொத்து அல்லது கட்டிடம் தொடர்பான தகராறுகள், பொருள்சார் வெற்றி மற்றும் சட்ட ரீதியான வெற்றி, அற்புதமான ஆசீர்வாதங்களும் தெய்வீக அருளும், எதிரிகள், மாந்திரீகம் மற்றும் மறைந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு, எதிர்மறை கர்ம வினைகள் மற்றும் பரம்பரை தோஷங்களை நீக்குதல், ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் அக விழிப்புணர்வு, மேம்பட்ட மன ஆரோக்கியம் மற்றும் மனோபலம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஆன்றோர் வாக்கு. தினமுமே நாம் இறைவனை வணங்க வேண்டும், பூஜிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு பூஜிக்க இயலாதவர்கள் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் பூஜை செய்தால் இறை சக்தியின் பரிபூரண அருளை பெறுவதோடு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அடையலாம். அப்படி அன்னை ஆதிசக்தியின் அருளை வாரி வழங்கும் நாட்களே நவராத்திரி நாட்கள். இந்த அற்புதமான நவராத்திரி நாட்களில் அன்னையை பூஜித்து நாமும் நல் அருளை பெறலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.